அடுத்த மாதம் எனக்கு லவ் மேரேஜ். ஸோ இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இங்கே சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப சேடாக இருந்தார். என்ன மட்டும் தான் கூப்பிட்டாங்க. இவர் ஏன் கூப்பிட்டு வந்தேன்னா, போன வாரம் வந்து 10 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தார். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தாலி கட்ட போகிற நேரத்தில் பொண்ணு வீட்டிலேருந்து 3 பேர் பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தார். சரி வாங்க லில்லி பாண்டுக்கு வாங்க, அவங்க எல்லாரையும் பார்த்து ஹாப்பியானு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுங்க அவருக்காக. குழந்தைங்களாம் இருக்கீங்க, பேரண்ட்லாம் இருக்கீங்க, ஒரு விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ அடுத்த மாதம் எனக்கு லவ் மேரேஜ். ஸோ இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இங்கே சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை எங்கள் பேர் நடுவில் சாருக்கெலாம் ஒரு சரியாக புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. புரியுற மாதிரி சொன்னால், நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தன் கூட மேரேஜ். ஸோ நமக்கு கடைசி வரைக்கும் மேரேஜுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ கடைசி வரைக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து ரசிக்கிறதோட சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும். இல்லை ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இவர் போன வாரம் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ரொம்ப சேடாக இருந்தார். என்ன மட்டும் தான் கூப்பிட்டாங்க. இவர் ஏன் கூப்பிட்டு வந்தேன்னா, போன வாரம் வந்து 10 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தார். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தாலி கட்ட போகிற நேரத்தில் பொண்ணு வீட்டிலேருந்து 3 பேர் பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தார். சரி வாங்க லில்லி பாண்டுக்கு வாங்க, அவங்க எல்லாரையும் பார்த்து ஹாப்பியானு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுங்க அவருக்காக. ஸோ புரியுது சார், நீங்கள் அவமானப்படுத்தினா ரொம்ப நீங்கள் கை தட்டுறீங்கன்னு. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டின 3 பேர் யாரும் அந்த பொண்ணோட புருஷன் 2 குழந்தைங்க. இதெல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் இவரு. ஆக்சுவலா ஒன்னு வந்து ஒரு படத்தை வரைஞ்சிருக்காரு, ஸ்கெட்ச் கார்த்திகேயன். அவர் வந்து மேடைக்கு அழைக்கிறோம். உன்னை வந்து அழகா அப்படியே ஸ்கெட்ச்ல அப்படியே வரைஞ்சிருக்காப்ல. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. பேப்பர்ல தாம்பரத்தில் 3 பேர் கொலை அப்படின்னு போட்டிருக்கு. சாரி தப்பா எடுத்துங்க, அவுட் ஆஃப் டாபிக். எப்பா நீ பிரிப்பா, எப்பா பிரிக்காம அந்த ஹீரோயின் படம் ஒன்று இருக்கு, அதை பிரிக்காம கிழிக்கிறார் இவரு. அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் நிலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ஒரு மிகப்பெரிய கைத்தல். சாரி தேங்க்யூ. எனக்காக ஒரு அற்புதமான படம் வந்தது. ஏன்னா என்னை பற்றி எங்கள் அப்பாவே தப்பாக தான் பேசுவார். ஆனால் என்ன எனக்காக இவ்வளோ நேரம் உட்காந்து வரைஞ்சி சூப்பராக எடுத்து வந்த ஸ்கெட்ச் கார்த்திக் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இங்கே மேடையில் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணா வணக்கண்ணே. அண்ணன் எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அண்ணன் ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர நிகழ்வு கிரிக்கெட் நடத்தினப்ப அண்ணன் தான் வந்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்து அந்த கிரிக்கெட் மேட்ச் நடத்தினார், செலிபிரிட்டி கிரிக்கெட்டு. ஸோ அண்ணனும் நிறைய விஷயங்கள் வந்து சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஒரு அற்புதமான லில்லி பாண்ட் ஸ்கூலுடைய விழாக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.